கவலைப்படாதே, அல்லாஹ் எம்முடன் உள்ளான். இந்த வார்த்தை யாரால் யாருக்கு எச்சந்தர்ப்பத்தில் கூறப்பட்டது என்பது தெரியுமா? தம்பி தங்கைகளே, வாருங்கள் தெரிந்து கொள்வோம். நபி உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மக்காவில் நபி அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத கொடுமைகளை முஸ்லிம்கள் சந்தித்தனர். ஒவ்வொரு நாளும் நெருப்பாற்றில் நீந்தி எரிமலைகளை கடந்து செல்வது போலிருந்தது. இறை நிராகரிப்பாளர்களின் வதைகள் வரம்பு மீறிப்போன போது நபி அவர்கள் தனது தோழர்கள் சிலரை அபிசீனியாவுக்கு அனுப்பினார்கள். அதன்பின் சிலரை மதீனாவுக்கு அனுப்பினார்கள். இதுவே இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் என்று கூறப்படும். நபி அவர்கள் தோழர்களை அனுப்பிவிட்டு மக்காவிலேயே இருந்தார்கள். மக்கத்து காபிர்கள் நபி அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். எல்லா கோத்திரத்தில் இருந்தும் ஒவ்வொரு இளைஞனை எடுத்து அவர்கள் மூலமாக நபியை கொல்ல வேண்டும். அப்படி செய்தால் தான் முஹம்மது நபியின் குடும்பத்தால் பழிவாங்க முடியாது போகும் என திட்டம் தீட்டினர். இன்னும் என்னென்ன கஷ்டங்களை ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துடுங்க.